ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஹாலிடே இருந்தப்போ நாங்கள் இந்த சஃபாரி பார்க்கு போயிருந்தோம். இது வந்து வெஸ்ட் மிட்லாண்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னா வெஸ்ட் மிட்லாண்ட் நியர் இந்த பர்மிங்ஹாம் பக்கத்தில். இது இந்த சஃபாரி பார்க் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் செம்ம ஒர்த்து, போயிட்டு வந்தது. ஒரு நாள் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. நிறைய அனிமல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பேர் தெரியாத அனிமல்லாம் இருக்குது. நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. இது ரைனோசரஸ். இங்கே இந்த சஃபாரி பார்க் எப்படி இருக்குன்னா நம்ம காருக்குள்ளே ட்ரைவ் பண்ணிகிட்டே இந்த அனிமல்லாம் சர்வசாதாரணமாக அது வேலையை பார்த்துட்ருக்கோம். நிறைய அனிமல்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கோம். நம்ம காருக்குள்ளே இருப்போம். ட்ரைவ் பண்ணிகிட்டே பார்க்கலாம் அந்த அனிமல்ஸ் எல்லாம். இன்னொரு சைடு நம்ம வாக் பண்ணிகிட்டே எல்லா ஜூவில் எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லா அனிமலும் கூண்டில் இருக்கும். நம்ம வாக் பண்ணிகிட்டே எல்லா அனிமலையும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சைடு இருக்குது. பசங்களுக்கு ஒரு சைடு ப்ளே ஏரியா மாதிரி ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு சைடு இருக்குது. இது இந்த ஆஸ்ட்ரிச்செல்லாம் நிறையா பேர் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த விண்டோலாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த சைடெலாம் ஃபுல்லாக விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அந்த லயன் அந்த கூண்டுக்குள்ளே வரும்போது விண்டோலாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. ரொம்ப சேஃபாக செக்யூராக போகணும். இதுக்குள்ளே நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க, விண்டோலாம் ஓப்பன் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு. ஆனால் நம்ம வரப்போ இந்த எல்லா லைனும் தூங்கிட்டு இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக போனோம் உள்ளே. லைன்லாம் அந்த சைடு ஏதாவது ஓடிட்டுருக்கோம் அது அப்படியே அப்படின்னு. ஆனால் ஒரு எல்லா லைனும் டயர்டாக தூங்கிட்டுருக்கு. ஒரு லைனும் பார்க்க முடியல. எல்லாம் டயர்டாக தூங்கிட்டு இருந்தது. நிறைய இங்கே இதெல்லாம் புள்ளிமான். இந்த புள்ளிமான்லாம் இந்தியா புள்ளிமான். இது நிறைய இந்தியா வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டியர்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ செம்ம ஸ்மெல்லு. ஒரே நாற்றமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம் போனோன்னே நார்மலாகிடுச்சு. அப்புறம் இன்னொரு சைடு இந்த ஜிராஃபி எல்லாம் இருந்துச்சு. இந்த ஜிராஃபி நேரில் இப்போ தான் இவ்வளோ பெருசாக நான் பார்க்குறேன். சின்னதும் இருக்குது, அதோட பெருசும் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. அவ்வளோ இதாக இருந்தது பார்க்குறதுக்கே. என்னோடய பையன் ரொம்ப ஹாப்பியானான். இந்த ஜீப்ரா பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி அவங்க பாட்டிக்கு காமிச்சிட்ருந்தான் ஜீப்ராவை. நிறைய ஜீப்ரா இருந்துச்சு. இங்கே நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய பேர் நாங்கள் நான் வீடியோ கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நிறைய இருந்துச்சு இங்கே ஜீப்ராலாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், இல்லைன்னா ஃபோட்டோவில் தான் படிக்கிறப்போ பார்த்துருப்போம். நேராக அதுவும் பக்கத்தில் இப்படி பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நான் நேர்லலாம் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததில்ல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ட்ரைவ் பண்ணிகிட்டே அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வாக் பண்ணுற சைடு வந்துட்டோம். இதெல்லாம் வாக் பண்ணுற சைடு. நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியலை. நிறையா கூண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேருந்து வெளியில் வரல. அதனால் நிறைய என்னால் வீடியோலாம் எடுக்க முடியலை. வாக் பண்ணுற சைடு சும்மா இந்த சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்தேன். இது சீ லைனு. சீ லைன் இங்கே நிறைய ஷோலாம் நடத்திட்டுருந்தாங்க. நாங்கள் இது சம்மர் டைமில் தான் இந்த ஷோலாம் நடத்துகிறாங்க. ஜூன் டு ஆகஸ்ட் அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் நடத்துகிறாங்க. இந்த சீ லயன், அப்புறமா டைகர் அப்படின்னு நினைக்கிறேன். டைகர்,
அது மாதிரி 2, 3 ஷோலாம் நடத்துகிறாங்க. நாங்கள் சீ லைன் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அந்த டைகர் ஷோ பார்க்க முடியலை. டைம் இல்லை பார்க்குறதுக்கு ஆக்சுவலி. இது வந்து இந்த சீ லைன் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுவும் ரிப்பீட் பண்ணுறது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவ்வளோ இந்த லேடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது, அதை பார்த்துட்டு வேகமாக அதுவும் வருது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சூப்பராக இருந்துச்சு இந்த ஷோ பார்த்தது. அப்புறம் இந்த ஷோ முடித்ததும் நாங்கள் வந்து நிறையா இதெல்லாம் பார்த்தோம். நிறைய இந்த இதெல்லாம் டைனோசரஸ் எல்லாம் அந்த அயன் ஏஜு அந்த இதெல்லாம் வந்து அயன் ஏஜ் அந்த அப்புறமா வந்து ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய பார்க்க முடிஞ்சுது. இங்கே வந்து நம்ம ஊர் எலிஃபெண்ட்டு பார்த்தப்போ அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த எலிஃபெண்ட்டு. இங்கே 2 எலிஃபெண்ட் பார்த்தேன். ஒரு எலிஃபெண்ட் இந்த சைடு இருக்குது, இன்னொரு எலிஃபெண்ட் அந்த சைடு இருக்குது. 2 எலிஃபெண்ட் இருக்குது. செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த ஊர்லலாம் எலிஃபெண்ட் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஊர்லலாம் எலிஃபெண்ட் வச்சுட்டு இந்த குளிரில் எப்படி இருக்குமோ அப்படின்னு இருக்கா எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியலை. எல்லா அனிமலும் குளிர்லாம் தாங்குதா? இங்கெல்லாம் அனிமல்லாம் இருக்குமா அப்படின்னு தெரியல. எல்லாமே வேறு ஊரில் இருந்து தான் இங்கெல்லாம் அனிமல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இந்த வின்டர் டைம்லலாம் எப்படி அவங்கெல்லாம் இந்த அனிமல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியல. அதெல்லாம் வந்து அதுக்குன்னு தனி இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து ப்ளே ஏரியாலாம் நிறைய இருக்குது. நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த டைகர் இது குட்டியை பார்த்தோம். செம்ம சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. விளையாண்டுகிட்டே இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.